வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி புளி யூஸ் பண்ணி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த புளியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். கல் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது சீக்கிரமாகவே ஊறிடும். இந்த புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுலேருந்து புளி தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்பவும் ஃபில்டர் பண்ண புளியிலே வந்துட்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றி அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு புளி தண்ணி இருக்குது. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை வந்துட்டு வறுபட்டதுக்கப்புறமா இது வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் தாளிப்புக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட 2 மடங்கு அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி புளி வந்துட்டு ஊற வைக்கும் போதே நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது டேஸ்ட்டு பத்தலைங்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியில் இந்த தாளிப்போட சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வறுத்த ரவை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைனாக்கா உருண்டை அங்கேயும் பிடிச்சிக்கும். ஸோ இந்த ரவை வந்துட்டு இந்த புளி தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி இழுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வெந்து போயிருக்கும் இந்த புளி தண்ணியிலே. இப்போ இந்த ரவையை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே இறக்கி சூடாக பரிமாறலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான புளி போட்ட ரவை உப்புமா ரெடி. எப்போவும் ஒரே மாதிரி ரவை உப்புமா ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி புளி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்போஸ் இதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரவை வறுப்பட்ட ரவையை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வறுக்க தேவையில்லை. 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு இன்ஸ்டன்ட்டான டிஃபன் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.